இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கு கொடுக்கப்பட்டு வந்த கோ ரிடம்ட்ரிக்ஸ் மற்றும் மீடியேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேசஸ் அப்படிங்கிற 2 பட்டங்களை, அதாவது டைட்டில்களை நீக்கி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு முக்கியமான அறிவிப்பை போப் அவர்களோட ஒப்புதலோட சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. ரெடம்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபீமேல் ரெடீமர், பெண் இரட்சணியர். மரியாள் தன்னோட கன்னி பிராயத்தை தேவனுக்கு கொடுத்ததால ரட்சிப்பில் இயேசுவோடு அவருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் விதமாக கோ ரெடம்ட்ரிக்ஸ் டைட்டில் அவருக்கு வழங்கப்பட்டு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனுக்குலத்தை ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவரோட காரியம். அவரு தான் ஒரே ரெடீமர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த கத்தோலிக்க திருச்சபை இந்த முடிவை எடுத்திருக்காங்க. தேவனுடைய கிருபை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டதில் மரியாளுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக அவருக்கு மீடியேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேசஸ் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. மீடியேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபீமேல் மீடியேட்டர், அதாவது மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே மத்தியஸ்தர், அதனால் அந்த டைட்டிலையும் நீக்கியிருக்காங்க. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்துக்கு அப்புறம் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டில் ஆரம்பித்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அவங்களுக்குள்ள நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த முடிவு ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது எல்லா திருச்சபைகளுக்கும் அவசியமான காரியம். இன்னைக்கு சீர்திருத்த திருச்சபைக்கும் சீர்திருத்தம் அவசியமாக இருக்குது. இன்னைக்கு பெந்தைகோஸ்தே திருச்சபைகளுக்குள்ளேயும் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.